ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மோட்டோரோலா ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் இந்த மொபைலோட ஃபஸ்ட்டு சேல் நம்ம இந்தியாவில் இன்றைக்கி தான் நடந்திருக்கு. இந்த மொபைலை நம்ம இந்தியாவில் 16,990 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது, 200% இந்த மொபைல் ஒர்த்தான ஒரு மொபைல்னு சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த மொபைலில் என்ன ஸ்பெக் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் காட்டும். ஓகே ஃபர்ஸ்ட் இந்த மொபைலை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. போன மே மாதம் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ லான்ச் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மொபைலை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸ் கொண்ட வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்ம இந்தியாவுக்குள்ளே எப்போ வரும், இந்த மொபைல் என்ன ப்ரைஸ் லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த மொபைலில் கண்ணை மூடிட்டு நம்ம வாங்கிறதுக்கான டாப் 5 ரீசன்ஸ் என்னென்ன இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃபர்ஸ்ட் ரீசன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மொபைலை நம்ம 100% கண்ணை மூடிட்டு வாங்கிறதுக்கு ஏற்ற மொபைல் நம்ம சூஸ் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா, அதோட பேட்டரி வைஸ் ஆகட்டும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதோட டிஸ்பிளே ஆகட்டும், கேமரா ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% இதில் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஒரு மொபைல் வந்தால் தான் அந்த மொபைலை நம்ம இந்த மாதிரி டாப் 5 ரீசன்ஸ்குள்ளே கொண்டு வருவோம். ஸோ இந்த மொபைலையும் பார்த்தீங்கன்னா 100% எதுலையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்துன்றதுனால தான் இந்த மொபைலில் இந்த டாப் 5 ரீசன்ஸ்குள்ளே இந்த கேட்டகரியில் கொண்டு வந்திருக்கேன். ஓகே ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் வாங்கிறதுக்கான முதல் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலோட ப்ராசஸர்னே சொல்லலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 730G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 730 ப்ராசஸர் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்காக எக்ஸ்க்ளூசிவாக 730G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 730 தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸர் பற்றி எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்னாப்டிராகன் 730G ப்ராசஸர்னாவே கிட்டத்தட்ட ஹை அண்ட் ப்ராசஸர் மாதிரி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் எல்லா மல்டி டாஸ்கிங்கும் பண்ணும். ஸோ எந்தவித லேகும் ஏற்படாதுன்றது தான் இந்த ப்ராசஸருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ரீசனாக இந்த மொபைலுக்கு இருக்குது இந்த ப்ராசஸர் தான். செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட பேட்டரின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல நான் யோசிச்சது செகண்ட் ரீசனாக கேமரா சொல்லணும்னு தான் நினச்சேன். பட் ஆனால் பேட்டரி சொன்னதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் 18 watts குயிக் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைலுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு அக்ரெசிவான கேமராக இருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மொபைல் எந்த பட்ஜெட் ரேஞ்சில் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 5000 mAh பேட்டரியோட ஸ்னாப்டிராகன் 730G ப்ராசஸருக்கு இந்த மொபைல் நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு கேமருக்கு கண்டிப்பாக முக்கியமான விஷயம் ப்ராசஸர் மட்டும் இல்லாமல் பேட்டரியும் தான். ஸோ பேட்டரி வைஸ் இந்த மொபைல் கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயினான ரீசன் நான் செகண்ட் இடத்துல இதை சொன்னதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஸ்பெக்ஸோட வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ 15 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இதில் கொடுத்துருந்தாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணும்பொழுது. ஸோ நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணும்பொழுது தான் இந்த மாதிரி 18 வாட்ஸ் சார்ஜர் தந்திருக்காங்க. இதனால தான் செகண்ட் ரீசனாக பேட்டரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ 210 கிராம்ஸ் இந்த மொபைல் இருக்குது. ஸோ 5000 mAh பேட்டரி இருக்கிறதுனால இந்த மொபைல் 210 கிராம்ஸ் வரையும் வந்திருக்கு. ஓகே தேர்ட் ரீசன் என்னென்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேமராஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க, அதாவது 4 கேமரா தந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் 64 MP தான் பிரைமரி சென்சாராக யூஸ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்க 3 கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ், வைட் லென்ஸ், மேக்ரோ லென்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற கேமராஸோட மெகா பிக்சல் பற்றி நம்ம யூஸ்வலாக பார்க்க மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 64 MP பிரைமரி சென்சாரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபோட்டோஸும் எடுக்க போகிறோம், வீடியோவும் எடுக்க போகிறோம். ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் ரீசனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் ஃபோர்த் ரீசனாக சொல்லலாம்னு நினச்சேன். பட் ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஃபோர்த் ரீசனாக நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வைஸ் உங்களுக்கு பாப்அப் கேமரா, செல்ஃபி கேமரா தந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட மொபைல் ஹேக் பண்ணி யாரும் உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் இருக்காது. ஸோ சப்போஸ் ஃப்ரண்ட் கேமரா யாருன்னா ஹேக் பண்ணால் கூட இந்த பாப்அப் கேமரா ஆன் ஆகிறதுனால, அதாவது மேலே வந்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு செக்யூரிட்டி வைஸ் இந்த மொபைல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 16 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் கேமராக்கு. ஸோ பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் 16 MP தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பிக்சல் பெண்டிங் நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 16 MP கேமரா தான் அதுவும் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் 16 MP கொடுத்துருக்குது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் மினிமம் ஒரு 20 MP நம்ம எதிர்பார்த்தோம். இருந்தாலும் 16 MP கேமரான்றதும் ஒரு நல்ல கேமரான்றதுனால கண்டிப்பாக இது ஃபோர்த் ரீசனாக இருக்குது. ஓகே இந்த மொபைலோட ஃபைனல் ரீசன், அதாவது ஃபிஃப்த் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட டிஸ்பிளேக்கு தான் அந்த ஃபிஃப்த் ரீசன் போகுது. ஸோ இந்த ஃபிஃப்த் ரீசன் என்ன, டிஸ்பிளேவை நீங்கள் ஃபோர்த் ரீசனாக கூட வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒருத்தான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் வியூ டிஸ்பிளேன்றது இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் எந்த மொபைலும் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 20,000 22,000க்கு மேலே இருக்க ஒரு மொபைலுக்கு தான் இந்த மாதிரி ஃபுல் வியூ டிஸ்பிளேலாம் கிடைக்குது. ஸோ இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+ டிஸ்பிளேவோட 6.5 இன்ச்சுக்கான டிஸ்பிளே தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா HDR10 சப்போர்ட் இதில் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் HDR10 சப்போர்ட்ன்றது எந்த மொபைல்லையும் கிடையாது.
பட் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இவங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இவங்களால AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் AMOLED டிஸ்பிளே இதில் கொடுத்துருந்தா ஸோ கண்டிப்பாக இந்த மொபைல் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிடச்சிருக்காது. கண்டிப்பாக 20,000 ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கும். ஸோ எந்த மொபைலும் 100% ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துலேயும் சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இந்த மொபைலுக்கு வந்திருக்க ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான். ஸோ இது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இல்லைனாலும் இதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட் தான்ன்றது உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த மொபைலை இந்த பட்ஜெட் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணிவிட்டு இதோட ப்ரோ வெர்ஷன் அந்த மாதிரி வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஓகே பஸ், இந்த டாப் 5 ரீசன் தான் பார்த்தீங்கன்னா 100% இந்த மொபைலை நம்ம வாங்கிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது. இந்த ரீசன் தவிர்த்து வேறு எந்த ரீசனும் இந்த மொபைல் வாங்கிறதுக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய ரீசன் இருக்குது. ஸோ அந்த ரீசன் பற்றிலாம் சொல்லணும்னா இந்த வீடியோ இன்னும் லாங்காக போகும். ஸோ ஒரு சில விஷயங்களை மட்டும் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் வேரியண்ட்டாக இதில் 6GB ரேம் அண்ட் 128GB இருக்க இந்த வேரியண்ட்டை தான் 17,000 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 1TB வரையும் நம்மளால் எக்ஸ்டர்னலாக மெமரி கார்டு போட்டுக்க முடியும். ஸோ 1TBக்கு இது வரையும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எந்த மொபைலும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற அளவுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த மொபைல் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்க எல்லா ரீசனும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே இப்போ ஸ்பீடாக பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலுக்கு ஹைஃபை ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு அவுட்புட் சவுண்ட் வரும். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மோட்டோ கிளிச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோ கிளிச்சர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் 110 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. 2.2 GHz வந்து கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சார் வேல்யூ ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த மொபைல் 2 கலர் வேரியண்ட்டில் கிடைக்குது. ட்விங்க் லைட் ப்ளூன்ற கலர் வேரியண்ட் மட்டும் தான் இப்போ நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒயிட் கலர் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த மொபைலில் ஜிபிஎஸ் சப்போர்ட் இருக்குது, GLONASS சப்போர்ட் இருக்குது, கலீலியோ சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் தந்திருக்காங்க. தேவைப்படுற எல்லா சென்சார்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட பாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கை ரேகை பார்க்குற மாதிரி இருக்குது பின்னாடி கொடுத்துருக்க டிசைன் பார்க்கும்பொழுது. மற்றபடி இந்த மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தந்திருக்காங்க, மோட்டோலா சிம்பிளோட தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நேனோ சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு அல்லது 2 நேனோ சிம் போட்டுக்க முடியும். தென் ஃபைனலாக இந்த மொபைலுக்கு டியூல் 4G சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 6GB ரேம் அண்ட் 128GB இருக்க இந்த வேரியண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா 17,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இதுவரையும் பார்த்துருந்தீங்கன்னாவே இந்த மொபைலை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 100% இந்த மொபைல் வாங்கிறதுக்கு ஏற்ற மொபைலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி, ரெட்மி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து எல்லா மொபைல்ஸும் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி மோட்டோலாவும் இப்போ லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மொபைல் ரியல்மி, ரெட்மி மொபைலுக்குலாம் ஒரு காம்படிஷனாக இருக்கக்கூடிய ஒரு மொபைலாக தான் இருக்குது. ஓகே பஸ், இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்கணும் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய், சி யூ வீடியோ மறக்காம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.